Hi my dear children, in the problem என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா it is given that 3x plus 2 by 3x square raised to the power whole power 12 அப்படினு கொடுத்திருக்காங்க. Suppose இந்த binomial term நம்ம expand பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். அப்படி expand பண்ணும்போது இங்க இருக்கிற வேரியபிள் அதாவது x உடைய பவர் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா descending powerல தான் இருக்கும். சரிங்களா? descending orderல தான் இருக்கும். ஓகே, ஆனா நமக்கு இங்க क्वेश्चन வந்து ascendingல இருக்கும்போது அதாவது பவர் வந்து ascendingல இருக்கும்போது 8th டேர்ம் என்னன்றதாங்க क्वेश्चन. சரியா? இங்க நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போறோம். அதாவது நம்ம क्वेश्चन வந்து 3x plus 2 by 3x square the whole power 12 அப்படினு இருக்குறத நாம இங்க சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணி 2 by 3x square plus 3x the whole power 12 அப்படி நம்ம எழுத போறோம். ஓகே, ஃபைன். இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறம் இதுல 8th டேர்ம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏனா நம்ம இந்த மாதிரி மாத்தும்போது இங்க எக்ஸ்பான்ஷன்ல x க்கு பவர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும். அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும்போது 8th டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பொதுவா வந்து ஒரு a plus b the whole power n நமக்கு ஒரு பைனாமியல் டேர்ம் கொடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இதுல nth டேர்ம் எப்படி இருக்கும்னா it is written as tr plus 1 is equals to ncr into a power n minus r into b power r. இப்படி தான் வந்து என்னன்னா இந்த nth டேர்மை நம்ம ஸ்பெசிஃபிக்கா எழுத முடியும். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चनல நம்ம nth டேர்மை எழுத போறோம். ஓகேவா? nth டேர்ம் இன் தி சென்ஸ் 8th டேர்மை எழுத போறோம். ஏனா 8th தான் இங்க கேட்டிருக்காங்க. சோ 8th டேர்ம் எழுதும்போது ஓகே, so here it is t8. t8 can be written as t7 plus 1. ஓகேவா? சோ இப்போ அங்க r வந்து நமக்கு 7. சோ நமக்கு n வந்து 12. So 12c7 a வந்து கம்பேர் பண்ணுவோம். a வந்து நமக்கு இங்க 2 by 3x square. So 2 by 3x square the whole power 12 minus 7 into b வந்து நமக்கு இங்க என்ன அப்படினா it is 3x. So 3x the whole power 7. Okay, fine. So இத நம்ம simplify பண்ணுவோம். Further simplify பண்ணா we will be getting 12c7 into இங்க என்ன வரும்னா 2 by 3x square the whole power 5 அப்படினு இருக்கும். இங்க 3x the whole power 7 அப்படினு கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். சோ அடுத்த ஸ்டெப்ல this is 12c7 இங்க 2 power 5 by 3 power 5 into x power 10 அப்படினு இருக்கும். ஓகேவா? into 3 power 7 into x power 7. ஓகே, சோ இத நம்ம அடுத்தபடியா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க 3 power 5 இங்க 3 power 7 கேன்சல் பண்ணா it is 3 power 2. So 12c7 into 2 power 5 into 3 power 2 இங்க x power 7 யும் x power 10 யும் கேன்சல் பண்ணா x power 3 ன்னு வந்துரும். So the whole divided by x cube. ஓகேவா? சோ இதான் வந்து என்னன்னா நமக்கு 8th டேர்ம். ஓகே, ஃபைன். சோ இப்போ 8th டேர்மை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இங்க வந்து வேரியபிள் வந்து பார்த்தனா 1/x cube ன்னு வருது. இந்த 1/x cube வர மாதிரி நமக்கு ஆப்ஷன்ல எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றதை நீங்க பார்க்கலாம். அப்படி பாக்கும்போது we have option A. நம்ம இது ஃபுல்லா தான் எக்ஸ்பாண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த 1/x cube வருது அப்படினா நம்ம ஆப்ஷன்ல எது இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஃபைன். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். Thank you so much.